சங்கராபிஷேகமானது சங்கராபிஷேகமானது செல்லு விருத்தியை தரக்கூடியது என்று சொல்வேன். ஆகவே இயற்கையிலே மனம் தரக்கூடிய சந்தன அபிஷேகமானது ரொம்ப அபூர்வமானது. இந்த சந்தன அபிஷேகத்தை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சந்தன அபிஷேகத்திலே தாமரை பூவினால் அலங்காரம் செய்யப்பட்டு அதிக அற்புதமாக விளைகிறார் நம்முடைய பாலசாத்தா சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. குழந்தை செல்வங்கள் மழலை மொழியில் பேசும்போது நம்ம எப்படி இன்பம் அடைவோமோ அது மாதிரி பகவானுக்கு நாம் அலங்காரம் செய்து கொண்டு போவதற்கு நமக்கு பரிபூர்ண ஒரு திருப்தி ஏற்பட்டு பகவானுடைய பாதார பின்னரை நாம் சரணடைவது ஏற்கே என்றோ இது வேறுபட கருத்துக்களே கிடையாது. ஆகவே ஐயப்பனை நாம் அலங்காரம் செய்து பார்க்கையில் அவன் சகல தரிசனம் காட்டுகின்ற ஒரு பீதாம்பரதாரியாக அருள்மலை பொழிகின்ற ஐயப்பனாக நாம் காட்டியிருக்கிறார். சுவாமியே சரணமையப்பா, பகவானே சரணமையப்பா, அலங்கார பிரியனே சரணமையப்பா. சரணமையப்பா. தற்போது சந்தன அபிஷேகமானது முடிந்து தீபாவளி முடிந்து அடுத்தபடியாக பூராண நட்சத்திரத்துக்கு உகந்த வீடும் அபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. அபிஷேகம் மிகவும் படியில் ஏறுவதற்கு முன்னால் அந்த கோயிலின் மேற்பகுதியில் தத்துவமசி என்ற ஒரு வாசகம் எழுதியிருக்கும். அதற்கு வேறொன்றும் இல்லை பொருள். இந்த 18 படிகளை கடந்து வந்தால் நீ எதுவாக ஆக நினைக்கின்றாயோ அதுவாக ஆக்கப்படுவாய் என்பதுதான் அது பொருள். ஆகவே மையன்பர்களே பக்தி சக்தியுடன் ஐயப்பனை தொழுது வழிபட்டால் நாம் கேட்கும் செல்வங்களெல்லாம் கொடுப்பார், கேட்காத செல்வங்களை கொடுப்பார், நல்ல முறையில் நம்மை கொடுப்பார், கேட்காத செல்வங்களை கொடுப்பார்.